உலகத்தை காண கதைகளின் உலகம் சேனலுடன் இணைந்திருங்கள். ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டு வழியா ஒரு முயல் ஒன்று நடந்து போயிட்டு இருந்துச்சு. அந்த நேரம் பார்த்து மூங்கில் மரத்துல உள்ள மூங்கில் குருத்துகளை உடைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்த யானைய பார்த்துச்சு. உடனே முயல் யானை கிட்ட வேகமா போய் அப்படின்னு சொல்லுச்சு. தன்னோட கால் அடியில நின்ற முயல் குட்டிய அலட்சியமா பார்த்த யானை, என் கால் நக அளவு கூட இல்லாத நீ எல்லாம் என்கிட்ட பேசுற அளவுக்கு வளர்ந்துட்டியா அப்படின்னு கோவத்தோட கடுமையா பேசுச்சு. முயல் குட்டியோட முகம் வாடி போயிருச்சு. ஏன் யானை என்னே தன்கிட்ட இப்படி பேசுச்சுன்னு சொல்லி யோசித்துக்கிட்டே நடந்துச்சு. காட்டை ஒட்டி இருக்கிற ஏரியில முதலையக்கா இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் யானை என்னை இப்படி பேசிருச்சுன்னு ஏன் பேசியிருக்குன்னு கேட்கலான்னு நினைச்சுது. அதனால ஏரிக்கரைக்கு வேகமா ஓடுச்சு. அப்படின்னு கத்திக்கிட்டே போச்சு. முயலோட சத்தத்தை கேட்ட உடனே முதல்ல வெளியே வந்து யார் தன்னை கூப்பிடுறதுன்னு எட்டி பார்த்துச்சு. ஏரிக்கரை ஓரமா முயல் நின்றுகிட்டு இருந்துச்சு. இத பார்த்த முதல்ல, நீயா என்ன கூப்பிட்ட அப்படின்னு கேட்டுச்சு. அப்படின்னு முயல் தலையாட்டுச்சு. அடுத்த வார்த்தை முயல் பேசுறதுக்குள்ளேயே, என் கண்ணை விட சின்னதா இருக்கிற உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு யானைய விட ரொம்ப கோபமா பேசிட்டு தண்ணிக்குள்ள போயிட்டு முதல்ல. உடனே முயல் ரொம்பவும் சோகமாயிருச்சு. அப்படின்னு சோகமா நின்ற முயலுக்கு ஒரு யோசனை தோணுச்சு. அப்படின்னு முதலைய கத்தி கத்தி கூப்பிட்டுச்சு முயல். அப்படின்னு கேட்டுச்சு முயல். முதலைக்கோ சிரிப்ப அடக்க முடியல. நீ ஏன் கூட போட்டி போட போறியா? சிரிப்பா வருது. சரி, மோதிதான் பார்க்கலாமே. நீ சின்னவனா இருந்தாலும் உனக்கு திமிரு அதிகம். வா, போட்டியா வச்சுக்கலாம். என்ன போட்டி? போட்டிக்கு முதலையும் ஒத்துக்குச்சு. என்ன போட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு முதலை கேட்டுச்சு. உடனே முயல் சொல்லுச்சு, நம்ம 2 பேரும் ஒரு முனையில ஒரு கயிறையும் மற்றொரு முனையில ஒரு கயிறையும் ஆளுக்கு ஒரு ஆள் பிடிச்சி இழுக்கணும். யாரு இன்னொரு ஆளை பிடிச்சி இழுக்கிறாங்களோ அவங்க தான் இந்த போட்டியோட வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீளமான கயித்தை எடுத்துட்டு வந்துச்சு முயல். ஒரு முனைய முதலைட்ட கொடுத்துச்சு. அப்படின்னு சொல்லிட்டு கயித்தோட காட்டுக்குள்ள ஓடி போச்சு முயல். குடுகுடுன்னு ஓடி போன முயல் அங்க நின்ற யானைய பார்த்து, அப்படின்னு யானைகிட்ட சவால் விட்டுச்சு முயல். சின்னோண்டா இருந்துகிட்டு உனக்கு எவ்வளவு தைரியம்? இது என்ன பெரிய விஷயமா? நான் ஒரு இழுத்தா நீ காணாம போயிருவ அப்படின்னு சொல்லிக்கிட்டே கயிறை தன்னோட துன்பிக்கையால கெட்டியா பிடிச்சுக்கிச்சு யானை. அப்படின்னு சொல்லிட்டு முயல் வேகமா ஓடுச்சு. ஓடி போய் ஒரு புதருக்குள்ள மறைஞ்சுக்குச்சு. முதலைக்கும் யானைக்கும் கேக்குற மாதிரி சத்தமா அப்படின்னு கத்துச்சு. உடனே அடுத்த முனையில முயல் தான் இருக்குதுன்னு முதலையும், இந்த பக்கம் முயல் தான் இருக்குதுன்னு யானையும் நினைச்சுக்கிட்டு வேகமா இழுக்க ஆரம்பிச்சாங்க. 2 பேரும் இழுக்க ஆரம்பிச்ச 2 பேருக்குமே ஆச்சரியம் தாங்க முடியல. முதல்ல சொல்லுச்சு, என்ன இந்த முயலுக்கு இவ்வளவு சக்தியா? நம்மள மாதிரி வலிமையா இருக்குதே, நம்மளாலேயே பிடிச்சி இழுக்க முடியல. அதே மாதிரியே யானையே யோசிச்சுச்சு. குட்டி முயல்னு நினைச்சேன், இதுக்கு என்னை விட வலிமை ஜாஸ்தியா? ஒரு கை பாத்துருவோம் அப்படின்னு சொல்லி நினைச்சு யானையும் இழுக்க ஆரம்பிச்சது. கொஞ்சம் விட்டா முதல்ல தண்ணியை விட்டு வெளியே வந்துரும் போல.
யானைக்கும் அப்படிதான். தும்பிக்கை ரொம்பவும் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. தும்பிக்கையே பிஞ்சு போற அளவுக்கு வலி அதிகமா ஆச்சு. இந்த முயல்கிட்ட தோத்து நான் அவமானப்பட்டுற கூடாது. அப்படின்னு முதலையும் யானைங்கிட்டு ஐயோ, இந்த முயல் ஜெயிச்சிட்டா எனக்கு அசிங்கமா போயிருமே. இந்த காட்டுல யாருக்கும் என் மேல பயம் இல்லாம போயிரும். நான் கண்டிப்பா இந்த முயல்கிட்ட தோக்க மாட்டேன். அப்படின்னு யானையும் நினைச்சு 2 பேரும் தன்னோட முழு சக்தியையும் பயன்படுத்தி இழுத்தாங்க. பட்டுன்னு கயிறு அறுந்துச்சு. அறுந்த வேகத்துல யானை மரத்துல போய் டம்முன்னு முட்டுச்சு. இங்கிட்டு முதல்ல பாறையில போய் முட்டுச்சு. ஐயோ, உருவத்தை பார்த்து நம்ம எடை போட்டு போட்டிக்கு கூப்பிட்டுட்டோமே. ஐயோ, உருவத்தை பார்த்து நம்ம எடை போட்டு போட்டிக்கு கூப்பிட்டுட்டோமே. அப்படின்னு முதலையும் யானையும் 2 பேருமே ஃபீல் பண்ணாங்க. சரி சரி, இந்த இடத்துக்கு முதல்ல வர்றதுக்குள்ள நான் இங்க இருந்து கிளம்பு. சரி, இந்த இடத்துக்கு முதல்ல வர்றதுக்குள்ள நான் இங்க இருந்து கிளம்பு. முதலையும் யானையும் அந்த இடத்துல இருந்து போயிடுச்சு. அன்னைக்குல இருந்து எப்ப முயல் குட்டிய எங்க பார்த்தாலும் யானை புன்னகைக்க தொடங்குச்சு. முதலையும் மரியாதையோட பழகுச்சு. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, உருவத்தை பார்த்து யாரும் கேலி செய்யக்கூடாது. அது மட்டும் இல்ல, எந்த ஒரு இடத்துலையும் புத்திசாலித்தனமா யோசிச்சு செயல்படணும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. Thank you for watching. We will see in the next video.